தெரிஞ்சு பிலேட்டட் ஹாப்பி கிறிஸ்மஸ் டு ஆல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். எனக்கு கண்டிப்பாக வீடியோ எடுத்து எடிட் பண்ணி வரது கொஞ்சம் லேட்டாக இருக்கும். ஸோ அதனால பிலேட்டட் விஷஸ் டு ஆல். அண்ட் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சதுக்கப்புறம் தான் வந்து கேமரா முன்னாடி நிற்கணும் அப்படின்னா குளிச்சதுக்கப்புறம் வந்து நின்றுருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் எப்படி கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணேன் அப்படிங்கிற அந்த வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் மக்களே. பொங்கல் அன்னைக்கு தான் பொங்கல் செய்யணுமா, ஏன் கிறிஸ்மஸ் அன்னைக்கு பொங்கல் செய்யக்கூடாதான்ற மாதிரி நான் கிறிஸ்மஸ் அன்னைக்கு பொங்கல் தாங்க காலையில் செஞ்சுருந்தேன். கண்டிப்பாக நீங்கள் நிறைய பேர் ஷார்ட்ஸில் வந்து பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் அது கூட வந்துட்டு உளுந்த வடை கேக்கெல்லாம் செஞ்சுருந்தேன். என்னை பற்றி நானே தற்பெருமை பீத்திக்கிறேன்னு நினைக்காதீங்க, நிஜமாகவே நான் செஞ்ச பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னு என் ஹஸ்பண்ட் கூட சொன்னாங்க. ஸோ நம்பர் நல்லா தான் செஞ்சுருப்பேன் அப்படின்ட்டு. அண்ட் இப்படி தான் காலையில் கிறிஸ்மஸ் ஆரம்பிச்சிது. கிறிஸ்மஸ்க்கு வாங்கின இந்த அவுட்ஃபிட் வச்சு குட்டியாக ஒரு கெட் ரெடி வித் மீ பார்த்தலாம். எப்பயும் போல் இன்றைக்குமே நான் ஐக்கா ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணுறேன். இது ஒன்று தான் வச்சுருக்கேன். ரொம்ப நாள் எனக்கு தெரிஞ்ச சேனல் ஆரம்பித்த புதுசுலேருந்து இந்த ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன ரீசன் அப்படின்னா, நல்லா டீப் டார்க் ஸ்கின்னில் இருக்கவங்களுக்கு ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் வேணும் அப்படின்னா, ஃபவுண்டேஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபவுண்டேஷன் உங்களுக்கு நல்லாவே செட் ஆகும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நிறைய ஷேட்ஸ் இருக்குது டார்க் ஸ்கின்னுக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபவுண்டேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரெனியோட அந்த காஜலுக்கு நான் ரிவ்யூலாம் நான் போட்டிருப்பேன். கரண்ட்லி இதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது காலி ஆனதுக்கப்புறம் அடுத்த காஜல் ரிவ்யூ நான் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு. அண்ட் அடுத்து வந்துட்டு காம்பேக்ட் பவுடர். இது வந்து எதுக்கு அப்படின்னா, ஸ்வெட் ஆனாலும் பளபளன்னு ஃபேஸ் தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இதுவுமே நயக்காவோடது தான். இது எல்லா ப்ராடக்ட்ஸோட டேகுமே வந்துட்டு எனக்கு கீழே வந்து உங்களுக்கு டேக் பண்ணி உங்களுக்கு வேணா நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லைனா வீட்டில் நோ ப்ராப்ளம். அண்ட் அடுத்து வந்துட்டு மேப்ளினோட இந்த லிப்ஸ்டிக். இது ரொம்ப நேரத்துக்கு ஸ்டேயாக இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து நான் வியர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் டார்க்காக போட்டிருக்கேன் ஏன்னா ஃபெஸ்டிவ் அப்படிங்கிறதுனால. அண்ட் அடுத்து வந்துட்டு ஆப்பிள் இயரிங்ஸ் அண்ட் இந்த பவு கிளிப் மாட்டிருந்து. இது ரெண்டுமே நம்ம ஆனிஸ் ஃபேஷன் ஜுவல்லரியில் உள்ள ஆக்சரிஸ். இந்த ஆப்பிள் இயரிங்ஸும் இந்த பவு கிளிப்பும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாட்ச், அதாவது ஜோக்கர் அண்ட் விஷ்ல உள்ள இந்த ரோஸ் கோல்டு வாட்சும் ரோஸ் கோல்டு ப்ரேஸ்லெட்ஸும் வியர் பண்ணியிருக்கிறேன். இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து இது மேட்சாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அவ்வளோதான் மக்களே, நான் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபுல் வியூவோட ஃபோட்டோ வந்து நான் அட்டாச் பண்ணி விட்றேன். இந்த வீடியோவில் நல்லா ப்ராப்பராக காட்ட முடியல. ஸோ ஃபுல் வியூ வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு ஃபோட்டோஸும் அட்டாச் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருந்துச்சு. என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னா, இந்த கிஃப்ட் தான். இந்த கிஃப்ட் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்டேருந்து வந்தது. சப்ஸ்கிரைபர் தான் என்னோட சேனலோட உயிரே நான் சொல்லுவேன். அவங்க இல்லை அப்படின்னா நம்ம சேனலே இல்லை. ஸோ ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் காட்டுற இந்த லவ்னால தான் இப்போ வரைக்கும் நம்ம சேனல் ஏதோ கொஞ்சமாவது உயிரோட்டத்தோடு போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர் கொடுத்த கிஃப்ட் தான் இது. ஸோ இவங்க ஆக்சுவலாக வந்து எனக்கு நிஜமாக ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஆனிஸ் ஃபேஷன் ஜுவல்லரி தெரியுங்களா உங்களுக்கு, நம்ம வச்சுருக்கோம்ல, ஒரு ஷாப் வச்சுருக்கோம்ல. ஸோ அங்கே வந்து பொருள் கேட்டிருந்தாங்க. அவங்க டெலிவரி கொடுக்க நான் போயிருக்கும் போது சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி இது கொடுத்துட்டாங்க. நான் உங்கள் சேனலோட பயங்கரமான சப்ஸ்கிரைபர், பயங்கரமான ஃபேனு, ப்ளீஸ் இதை வந்து எடுத்துக்கோங்க. நேரில் கொடுத்தாங்கனால என்னால் வேணான்னு கூட சொல்ல முடியல. நான் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் அனுப்புகிறேன், அட்ரஸ் கொடுங்கலாம் கேட்டிருக்காங்க. நான் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டே போதும், கிஃப்ட்லாம் வேணான்னு சொல்லியிருக்கேன். பட் நேரில் கொடுக்கும்போது என்னால் வேணான்னு கூட சொல்ல முடியல. நிஜமாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுவும் கிறிஸ்மஸ் டைமில் வந்து இந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்கும்போது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உள்ளே என்ன இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அவங்க பேர் என்ன ஏஜ் எல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு. Look at this. ஃபோக்கஸ் பண்ணு. Look at this. வாவ் வாவ், அழகா இருக்குல்ல? சீரியஸ்லி ரொம்ப அழகா இருக்கு இது. ஸோ பல யூடியூப் டுட்டோரியல்ஸ்லாம் பார்த்து கடைசி இது எப்படி ஒர்க் ஆகுது நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இது வந்து ஆக்சுவலாக காரில் வைக்கிற ஒரு ஆக்சரிஸ், ஃப்ரண்ட்டில் அந்த போர்டில் எப்போம்ல அந்த மாதிரி ஒரு ஆக்சரிஸ், க்யூட்டான ஆக்சரிஸ். இது வந்து இப்படி கழட்டணும், இருங்க. அப்பமே கழண்டுச்சு, வந்துச்சுட்டா. இந்த இடத்துல இப்படி கழட்டணும். இது இந்த மாதிரி கழட்டிட்டு இதில் வந்து குட்டியாக ஒரு இது கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து ஃப்ராக்ரன்ஸ். இதை வந்து இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இதை நம்ம ஃபிட் பண்ணி வச்சுட்டு இந்த ஸ்டிக்கரை வந்து இது பின்னாடி மாட்டிட்டு நம்ம காரில் வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த கிஃப்ட்டை நம்மளுக்கு கொடுத்த சப்ஸ்கிரைபர் பேர் வந்து அனு. ரொம்ப 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 தேங்க்ஸ் அனு. இந்த கிஃப்ட் ரொம்ப க்யூட்டாக, செம்ம க்யூட்டாக இருக்கு, செம்ம அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இதை கண்டிப்பாக எங்கள் வீட்டு ஷோ பீஸில் நான் வைக்கிறேன். நான் காரில் வந்து நான் வைக்க மாட்டேன். காரில் நார்மலாக எனக்கு ஃப்ராக்ரன்ஸ் வச்சாலே எனக்கு வந்து வாமிட்டிங் சென்சேஷன் எனக்கு வந்துடும். ஸோ அதனால் என்னால் காரில் வைக்க முடியாது. பட் ஆனால் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் நான் செட் பண்ணி வைக்கிறேன். ரொம்ப 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 தேங்க்ஸ். உங்கள் லவ்க்கு நிஜமாகவே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நம்ம அது மேலே போயிட்டு நம்ம சூரிய ஒளியில் வச்சு பார்ப்போம் எப்படி சுற்றுது அப்படின்ட்டு.
மேகிக்குமே நான் வந்து கேக் கொடுத்தேன். ஆனால் க்ரீம்லெஸ் கேக் தான் கொடுத்தேன். உங்கள் வீட்லேயும் நீங்கள் பெட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா சுகர் இருக்கிற அந்த க்ரீம் பார்ட் இருக்குது தெரியுமா, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு சும்மா இருக்கிற அந்த பிளெயின் கேக் மட்டும் கொடுங்க. கண்டிப்பாக அவங்க கூட சேர்ந்து அவங்களுமே இந்த ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா கொடுத்த அடுத்த நிமிஷம் கேக்கையே காணும். சாப்பிட்டானா இல்லை முழுங்கினானான்னு தெரியல. கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணுறதுக்குள்ளே நாப்பட்ட பாடு இருக்கே. ஐயோ 12:30க்கு போய் ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தா எல்லா கடையிலையுமே பிரியாணி வந்து ஸ்டாக் அவுட்டாக காட்டுச்சு. அப்பன்ஸ் அப்படிங்கிற அந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் கடைசியாக இந்த பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணேன். என்னன்னா சிக்கன் பிரியாணி தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒரு பெரிய பீஸ் சிக்கன்லாம் வந்து இருந்துச்சு. ஆனால் சிக்கன் பிரியாணியில் முட்டை இல்லைங்க. முட்டை ஏன் வைக்கலான்னு தெரியல. பத்தாததுக்கு அந்த பிரியாணியில் உப்பு வேற இல்லை. ஆனால் இதெல்லாம் வந்துட்டு காம்பன்சேட் பண்ணுற மாதிரி அந்த பார்பிக்டு சிக்கன் வந்து இருந்துச்சு. ஏன்னா அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த பார்பிக்டு சிக்கன். கண்டிப்பாக நம்ம சேனலில் ஒரு தடவை அந்த பார்பிக்டு சிக்கனை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறோம். வீட்டிலேயே ட்ரை பண்ணி பார்க்குறோம் அதே டேஸ்ட்டுக்கு வருதா அப்படின்ட்டு. ஏன்னா அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டதுன்னா அந்த பார்பிக்டு சிக்கன் தான். இதோட நம்மளோட அந்த vlog வந்து முடியுது. என்னடா இவ்வளோ ஷார்ட்டாக முடிக்கிறேன்னு பார்க்காதீங்க. என்ன அப்படின்னா நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் கேக் எடுத்துகிட்டு என் ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்குமே சப்ளை வந்து பண்ண நான் வந்து போயிட்டேன். நார்மலாக ஊரில் இருக்கும்போது நாங்கள் சர்ச்சுக்கு போவோம், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வீட்டுக்குலாம் விசிட்லாம் பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் இங்கே என்னால் பண்ண முடியல. சுற்றி ஃபேமிலிஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த கேக் வந்து சப்ளை பண்ண நான் கிளம்பிட்டேன். ஸோ இதோட இந்த vlog முடியுது. நியூ இயர் அன்னைக்கு நான் லைவில் உங்களை மீட் பண்ணுறேன் மக்களே. பாய்.